புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க தம்பி, புரிஞ்சுக்க. எல்லாரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள். வேளாண் குடிமகன் விவசாயி மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான். புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். உனக்கு எல்லாமே ஒரு நகைச்சுவா கேலியா தெரியும். ஒரு நாள் நீ என்னை தேடுவ. ரொம்ப நாளா ஒருத்த கத்திக்கிட்டு இருந்தான், அவன் எங்கடான்னு தேடுவேன். இந்த தேர்தல தேடுவேன், தேடி தேடி விவசாயிக்கு போடுவேன். நீ போடுவேன். அதனால அறிவு சமூகம் இதை கவனிக்கணும். பிறகு என்ன பண்ணுவேன்? வேளாண்மை நானே அரசு பணியா மாற்றிடுவேன். பசிங்கிற சொல்ல ஒழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? உயிர் காக்கும் மருத்துவத்தை ஆக சிறப்பாக தந்துடுவேன். எப்படி? சட்டம் போடுவேன். சட்டம் எப்படி போடுவேன்? அமைச்சருக்கு முடியலையா, முதலமைச்சருக்கு முடியலையா, இல்லை மாமன்ற உறுப்பினருக்கா, சட்டமன்ற உறுப்பினருக்கா, நாடாளுமன்ற உறுப்பினர், யாருக்கு முடியல அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்த்துக்கணும்னு சட்டம் போடுவேன். தரம் தானா உயர்ந்துடும். தனியார் முதலாளிகள் அவர்கள் மருத்துவத்திற்கு இணையாக தமிழ்நாட்டு அரசு, எப்படி அரசு? ஒரு தூய தமிழன் அரசு மோதும். என்னால் கொடுக்க முடியாத மருத்துவத்தை நீ கொடுத்து விடுவாயா என்று மோதும். 1 கோடியிலிருந்து 1 ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவம் வரை என் தாய் தந்தை இருக்க உடன்பதார் கொடுப்பேன். வயசான அம்மாவா? உன் தாய் அல்ல, என் தேசத்தின் தாய், என் தாய் என்று நான் வைத்தியம் பார்ப்பேன். பசி கிடையாத நாட்டில் ஒழிச்சிட்டேன். வேலை இல்லை சொல்லக்கூடாது, எவனும் சொல்லக்கூடாது. ஏன்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி. அங்கே இருப்ப நீ. உன் இடத்துல ஆழ்வழி கிழங்கு வருதா? ஆழ்வழி கிழங்கு என்ன சணல் வருதா? அங்கே சணல் இருந்து எல்லாம் காற்றான் பாரா, போட்டு காற்றான் பாரா, பயந்துருவ நீ. இவ்வளவு செய்திருக்க முடியும், இந்த ஆட்சியாளர்கள் செய்யல. நீ என்னைக்குடா உணர்வ? நீ மலையை மலையா பார்க்கலையா? வெறும் கற்க குவியலாடாது மலை, வெறும் கற்குவியலா? உன் தாயின் மாறடா, உன் பூமி தாயின் மார்பு. நம் தாயின் மாரில் வந்த பால் நமக்கு மட்டும். பூமி தாயின் மார்பில் இருந்து வருகிற அந்த பால் உலக உயிர்களின் பாய்ப்பாலடா. அந்த மாற அறுக்கிறானடா, உன் கண்ணு முன்னாடி அறுக்கிறானடா. மழை இல்லாத நிலம் பாலைவனமாய்